தர்பார் இருக்க கனகவல்லி தர்பார் வருகிறது.
வணக்கம். யாருங்க? வணக்கம்மா. ஆச்சிருப்பருங்க. சரி. அப்படி இருந்தாலும் இத்தாதி சபைக்கு வந்திருக்கின்றோம். சரி. இன்னார் நேரம் என்று சபை வரைக்கும் தெரியப்படுத்த அப்புறம் போ போ பாப்போம்.
அவளை இந்த கனகாபுரி தேசத்தில் ஆளக்கூடிய ஆமா கனக மகாராஜுக்கு மனைவி ஆ என்னுடைய பெயர் தான் கனகவல்லி கனகவல்லி கனகவல்லி. ஏமா அப்பா பக்கமே இருக்கா ஏன் அவனை சும்மா சேர்ந்துங்கிறேன் தூங்கட்டான் கம்மி மூச்சு வாங்குறதுக்கு அப்பதான் வந்து என்ன சமாச்சாரம் மாட்டு வாங்கலாமா ஏய் எடுக்க வேண்டியது எத்த தானா அடங்கா சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி நாம ஏண்டா இருக்கு இந்த கனகாபுரி தேசத்தை ஆளக்கூடிய ஆமா கனக மகாராஜுக்கு மனைவி ஆ என்னுடைய பேர் தான் கனகவல்லி கனகவல்லி கனகவல்லி. அருமையான பேர் தாமா அப்படித்தானே? எல்லாம் காவலே வருது ஆமா. கனக மகாராஜா கனகவல்லி கனகாபுரி நாடு எல்லாமே காவல வருது பாரு. இப்படி சீர சிறப்போடு ஆ. வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆமா. அப்படி இருந்தாலும் நான் எப்படி தருவா ஆ. மல்லிகை முல்லை ரோஜா அப்படி அதிகாலையில் ஏந்தி சரி நேமனிஸ்டி முடித்துக்கொண்டு ஆ ஆ அழகான கூந்தலை சிவிசிக்கெடுத்து ஆமா மல்லிகை முல்லை ரோஜா இருவாசி கொங்கு மந்தாரை ஆமாம்மா இப்படி சொல்லக்கூடிய புஷ்பங்களை பறித்து ஆ ஆ ஆரமாக தொடுத்து ஆ. இத்தாரை சபை நோக்கி வந்திருக்கின்றேன். சரி கொண்டாடி ஒரு மாயம் பூ வாங்கி தரியானே எல்லாம் ஒரு மாயனா கொடுக்கறது கிடையாது ஏம்பா அவங்க மகாராணி எங்க மனைவி விவசாயி விவசாயி சரி சரி ஆ, ஆ. அப்படி இருந்தாலும் தாலி பாரு இப்படி. என்னடா ஒட்டியானம் வந்து முருகு நாமளுக்குது ஆச்சரி சங்கிலி முருகி வச்சிட்டா நான் ஆனா பாக்கிறேன் உனக்கு கண்ணு எங்க போகுது பத்தியா? அடடே உலகண்ணா கண்ணு அங்கதான் போகுமா உனக்கு? இல்ல வார்த்தையால சொன்னா அது கேட்க மாட்டேன்னா நானு காமிக்கிற என்னமா பூச்சி இங்க காமிக்காத ஆ. உங்க அக்கா தங்கச்சி அவள அவகிட்ட போய் காமி. தாலி கூட பாரு சரி சரிப்பா சரி சரி ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. நான் எப்படி தெரியுமா வா அப்படி அந்த சபை வந்த போது ஆமா நான் அணிந்திருக்கக்கூடிய ஆ. ஆடை ஆபரணம் எல்லாம் எப்படி இருக்கு? அருமையாகுதுமா பல 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 பலன்னு மின்னுதுமா அப்படித்தானே? சரி சரி ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. இப்படி ஆடி பாடி கொண்டு இருந்தா நமக்கு டைம் பார்த்தா தெரியாது அணிந்திடமோ பத்தாவை பார்க்கணுமே புறப்பட பார்க்கலாம். போய் கூப்பிட்டான்ட்டேனே நம்ம பொண்டாட்டிய நம்ம கொண்டாடியா ஆளுக்கு ஒன்றரை முட்டி போட்டுக்கிறப்பா மகாராஜா நம்ம கைனி நம்ம கொம்பு செட்டு நம்ம ஊடு நம்ம மாடு நம்ம கிணறு நம்ம காடு நம்ம மோடுன்ற மாதிரி அதெல்லாம் நீ சொல்லலாமா கேட்கலாமா கேட்கக்கூடாது எல்லாம் நம்புறது மாதிரி பொண்டாட்டி நம்புதுன்னு சொல்லிட்டியா? ஆமா எது எது நம்புதோ அது தான் நம்புது. எல்லாத்தையும் நம்புதுன்னு சொல்லக்கூடாதுடா. அப்படியா ஆமாடா. நான் எல்லாம் ஒரு பந்தா பாசனால தான் சொல்றேன் நம்ம பொண்டாட்டிங்க
கண்ணிய கனகவல்லி உமது ஆசை மனைவி அன்பு மனைவி கனகவல்லி அநேக வணக்கம் அண்ணா. அதை கரங்கொப்பி தாழ்வான் காரினை கனகவல்லி கனகவல்லி கரங்கொப்பி தாழ்வான் காரினை கனகவல்லி என் பாதாமிரத்தை பணிந்தபடியினால் சீரும் சிறப்போடு பயந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என் மன்னா மனமகிழ்ந்து என் மன்னா மனமகிழ்ந்து மக்களுக்கோ தன்னறியே தானறியே என் தனியார் தனிவா அப்படி இல்லாமல் என்றைக்கும் இல்லாமல் என்னை எதற்காக அழைத்தீங்க? அது பாவையே தன்னை கேளாய் வைவாயாக நான் உன்னை ஏன் அழைத்தேன், எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நமக்கு இருவருக்கும் திருமணம் நடந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது. நமக்கு பின்பால் நம்முடைய நாட்டை பரிபாலம் செய்ய ஒரு குழந்தை இல்லை என்று உன்னை அழைத்தேன் கண்ணி கனகவல்லி.
கண்ணிய கனகவல்லி, நம் இருவருக்கு திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆமாம், ஆனால் மன்னா, இந்த நாள் ஆகிவிட்டது. பிள்ளை இல்லாதவருக்கு பின்பால் மோட்சம் இல்லை என்று சொல்வார்களே. ஆனால் நாம் எத்தனையோ தான தர்மங்கள் எத்தனையோ தான தர்மங்கள் செய்தோம். இந்த நாடை ஆளுவதற்கு இந்த நாட்டை ஆள இருவருக்கும் பிள்ளை இல்லையே என்பது மன வருத்தமாக இருக்கின்றது மன்னா. ஆமா. அது மட்டும் இல்லைங்க, ஒரு செல்வம் இல்லாமல் நாட்டை ஆள்வதற்கு ஒரு செல்வம் இல்லையே என்று என்னுடைய மனமானது வாடுகின்றது மன்னா. நான் என்னதான் செய்வதென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்ணே கனகவல்லி, நாம் இருவருக்கும் கானகம் சென்று கைல சிவனை நோக்கி அகோர தபம் செய்தோம். சரி செய்து கண்ணே கனகவல்லி, அந்த கருணை நாம் ஒரு நாம் தானகம் சென்று இருவரும் சிவனை நோக்கி தவம் செய்வோம். சரி, நம் தவத்தை மெச்சி சிவபெருமான் வந்து மயிலச்செல்வம் மரம் தந்தருளி வேண்டும். தரவில்லை என்றால் இருவரும் அந்த கானகத்திலேயே உயிர் விட்டு விட்டு புறப்படுங்க. அப்பு மதியான் இல்ல கனக மகாராஜாவும் சில நாட்களாக திருமணம் ஆகி குழந்தை இல்லாத காரணத்தால் சிவபெருமானை நோக்கி தபம் செய்து சிவபெருமான் அன்னவருக்கு காட்சி தர வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தற்பார் வருகிறார்.
செவத்தோடு வந்திருக்க வேண்டும். ஆவட்டும் ஆவட்டும் பகவானே. அப்படி இருந்தாலும் ஆ, இத்தாதி சபை நோக்கி வந்தபோது ஆமா வந்திருக்கக்கூடிய அபிதானம் யார் என்று விளக்கம் தெரிகிறதா? விளக்க சபையோருக்கு தெரியப்படுத்த வேண்டும். சபையோருக்கு தெல்ல தெளிவாக விளக்கமாக அறிவிக்க வேண்டும். ஆமா யார் அப்படி என்றால் தைலான்? நான் எப்படிப்பட்ட ஆசாமி? ஆ, கிண்ணரர், ஆ, கம்புருடர், சித்தி வித்யாதரர், அரிகாசி, பரதேசி, பரப்பேர், சிவப்பேர், நோயேர், சொங்கட்டுவேர், கட்டி சொல்லி, கவிபாடி, ரிஷி கூட்டம், முனிவர் கூட்டம், யானை முதல், எருமைக்கடை, எண்ணாயிரம் ஜீவராசிகளுக்கும் கடியளக்கக்கூடிய பரம சன்னிதானம். வரி வழங்கக்கூடிய கர்த்தா. கர்த்தா இருந்தாலும் ஆ. என்னை சுற்றிலும் அனுதினமும் எப்படி நாமதேவத்தை உச்சரிக்க வேண்டும்? அப்படியே ஓம் நமச்சிவாயே, ஆமா ஓம் நமச்சிவாயே. என்னுடைய திருநாமத்தை அவருடைய திருவாயால் ஓதித்தால் ஆமா அன்னவருக்கு சென்று தவறாமல் படியளக்கக்கூடிய கர்த்தன், கரெக்ட் கரெக்ட் சார். படியளக்கக்கூடிய ஆ, பரமன். அப்படி இருந்தாலும் ஆ. எனக்கு துணைவியார் யார் தெரியுமா? யாரு? இடபாகமாக ஆ, பார்வதா தேவி, பார்வதா தேவி. என்னுடைய மனைவிடா. பின்ன நீங்கெல்லாம் பொண்டாட்டி கூட வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. நாங்கெல்லாம் ஏதோ ஊரா விட்டு வர, நீங்களாம் அது மாதிரி வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இடபாகமாக ஆ, பார்வதா தேவி, சரி. தடைபாகமாக ஆ, கங்கா தேவி. அப்புறம் நீங்க வந்து உலகத்துக்கு முதல் கடவுளே. ஆமா, நான் தான் கடவுள்ன்றேன். நீயா? நீ எப்படி கடவுள்? நான் தான் கடவுள். யாருன்னா சொல்ல தெரியுமா? எப்படியா? ஏய் நீங்க வா. உன்னதான் சில கேள்வி கேட்பேன் இப்போ. கேள்வி கேட்க போறேன். மறுபடியும் நான் தான் முதல் கடவுள் இந்த உலகத்துக்குன்ற. என்னையே கும்பிடலாம், அவங்கள கும்பிடுறது. உன்ன போய் எப்படி கும்பிட முடியும்? வா. சிவபெருமானுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. தப்பு கிடையாது, கணக்கு வச்சுக்கலாம். நடுமூர்த்தி நாராயணன் கோபால கண்ணனுக்கு எத்தனை பொண்டாட்டி? அவருக்கு எத்தனையோ பொண்டாட்டி. 8 பொண்டாட்டி. என்னது? 8 பொண்டாட்டியா? ஆமா, கன்னிஸ்ரீ கோபிஸ்ரீலாம் அதெல்லாம் நித்திய பிரம்மச்சாரி லிஸ்ட்ல போறது. எத்தனை பேர் இருந்தாலும் மைத்துனன் கோபாலக்கண்ணன் நித்திய 8 பிரம்மச்சாரியா? பட்டாபிஸ்திரி. சரி. 12000 கோபிஸ்திரி. 12000 கோபிஸ்திரினா கூத்தியாரு மீதி பேரு. 8 பொண்டாட்டி. அவர் எத்தனாவது கடவுள்? இரண்டாவது நடுமூர்த்தி நாராயண. பெருமனுக்கு அவருக்கு ஒரு பொண்டாட்டி தான். சரி. விநாயகருக்கு 2 பொண்டாட்டி. வேலனுக்கு நீதான் முதல் கடவுள் என்று நாங்கள் இருவரும் ஏற்றுக்கொள்கிறோம். கலாவரத்தை பார்த்து விட்டா நீதான் முதல் கடவுள் அப்படி என்று பிரம்மதேவனத்திலே ஆணையிட்டேன். மைத்துன் கோபாலக்கண்ணன், மைத்துனா என் பாதத்தை நீ பார்த்து வந்து விட்டாயானால் இந்த உலகத்தில் நீதாயா முதல் கடவுள். சொல்லிட்ட இருவருக்கும் ஆணையிட்டேன். ஆணையிட்ட பிறகு சும்மா இருப்பேனா? என்ன பண்ணீங்க? என்ன செய்தேன்? அகண்ட விஸ்வரூபம் எடுத்தேன். விஸ்வரூபம் எடுத்து ஆகாயத்திற்கு பூமிக்கு வாங்கினேன். சரி. மேலே நிமிர்ந்து பார்த்தால் சிரசனை தெரியவில்லை, கீழே பார்த்தால் பாதம் தெரியவில்லை. சரி, அப்படி என்று பிரம்மதேவன் பார்த்தான். மாமாவுடைய சிரசை பார்த்து வர வேண்டும். பார்த்தால் நான் தானே முதல் கடவுள். அவர் உருவத்தை மாற்றி விஸ்வரூபம் எடுத்தல்லவா? அப்படி என்றால் நம்ம அன்னப்பச்சை உருவம் எடுக்க வேண்டும் என்று அன்னப்பச்சை உருவம். அன்னைப்பச்சை உருவம் என்றால் வேகமாக மேலே பிறக்க திறன் உடையது அன்னப்பச்சை. பறக்கக்கூடிய சக்தி அதுக்கு சக்தி இருக்கக்கூடிய அன்னப்பச்சை உருவம் எடுத்தான். என்னை பார்ப்பதற்காக மேலே பறந்து பறந்து வருகிறான். அவன் மேலே பறக்க பறக்க என் சிரசானது வளர்ந்து கொண்டே போகிறது. அவன் ஓரடி பறந்தால் சிரசானது 2 அடியாக வருகிறது. எப்படி பறந்தீங்க? அப்படி என்றால் பாதி வழி தூரம் பறந்தான். சிறகெல்லாம் உதிர்ந்து இறகானது உதிர்ந்தால் அது இறகு உதிர்ந்து விட்டால் பறக்க முடியுமா? முடியாது. பாதி வழியிலே நின்று விட்டான் பிரம்மதேவன். என்னுடைய சிரசிலிருந்து தாழம் போனது என்ற வழியாக வருகிறது. அதை கண்டான் பிரம்மதேவன். ஏ தாழம்பூவே, இந்த இடத்தில் வருகிறாயே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான். தாழம் உரைத்தது, நானோ சிவபெருமானுடைய ஜடாபாரத்திலிருந்து வருகிறேன். ஜடாமகுடத்திலிருந்து வருகிறேன். நானோ எத்தனை நாட்களாக வருகிறாய், எத்தனை தினங்கள் ஆகிறது அப்படி என்று ஏனமா கேட்டான் அல்லவா? அந்த தாழம்பு என்ன உரைத்தது? நானோ யுகம் யுகமாக வருகிறேன். இந்த பூமியை சென்று எப்போது சேருவேனோ தெரியவில்லையே அப்படி என்று வருத்தத்தோடு தெரிவித்த தாழம்பூ. இந்த தாழம்பூவே யுகம் யுகமாக வருது என்றால் கீழே வரக்கூடிய தாழம்பூவே புலகத்தை எப்போது சேருவோமோ என்று அஞ்சுகிறது. நாமோ பறந்து சென்று மாமாவுடைய சிரசை பார்க்க
முடியாது தெரியாம போயிடுச்சு. அப்படி என்று என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? தாழம்பூவை கூட்டாளி சேர்த்தான் அந்த பிரம்மதேவன். ஓ, அந்த இடத்துல கூட்டு. ஆமா. என்ன கூட்டு அவங்களுக்கு? எனக்காக ஒரு பொய் உரைக்க வேண்டும் தாழம்பூவே. ஓ, தாய் மூட்டை போய். ஆமா. ஆ. என்ன பொய் உரைக்க வேண்டும் சுவாமி? ஆ. மூர்த்தி அவன் ஒரு மூர்த்தி அல்லவா? ஆமா. அவன் வார்த்தையை தாழம்பு கேட்டது. பிறகு? நான் கேட்கக்கூடிய நேரத்தில் ஏய், வாய்த்திருந்து பொய் சொல்ல வேண்டாம். ஏய், ஆமாம் என்று தலையசைத்தால் போதும், மற்றதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று பிரம்மதேவன் உரைத்தான். சரி. அந்த வாக்கின் வண்ணமாக ஏய், இருவரும் டக், டக். கூட்டாளி சேர்த்தார்கள். ஏய், பூமியை நோக்கி வந்தார்கள். ஏய், பூமியிலே தங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே ஏய். என் மைத்துன் கோபாலக்கன் பன்றி அவதாரம் எடுத்தார். அவரு உருமாத்தாரு. ஏன் தெரியுமா? இந்த பாதத்தை காண வேண்டும் என்றால் ஏய். இந்த பூமியை தோண்ட வேண்டும். ஆமா. இந்த பூமியை தோண்டுவதென்றால் ஏய், நம்மால் முடியுமா? முடியாது. அதனால் பன்றி அவதாரம் எடுத்தார். ஓஹோ. காற்றின் வேகமாக ஏய். கோரை பள்ளியின் மூலமாக ஏய். வேகமாக பூமியை தோண்ட வேண்டும் என்பதற்காக பன்றி. பன்றி அவதாரம் எடுத்தார். ஏய். பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்ட 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 ஏய், என் பாதமானது கீழே வளர்ந்து கொண்டே போகிறது. தோண்டவும் போகவும் தெரியாது. பாதத்தை பார்க்க முடியவில்லை. ஏய், பார்த்தார் மைத்துனன் கோபாலக்கண்ணன். ஏய், இவர் பாதத்தை பார்க்க முடியாது. ஏய். அப்படி என்று மேலே எழுந்து வந்து விட்டார். வாய் கீழ்ந்து விட்டது. பிறகு? நோண்ட முடியுமா? பல்லு உடைந்து வாய்க்கு வந்துச்சு. பல்லு உடைந்த பிறகு நோண்ட முடியாது. ஆமா. அப்படி என்று மேலே வந்து விட்டார். ஏய். இருவரின் நிலை அறிந்தேன். ஏய். என் விஸ்வரூபத்தை அடக்கினேன். ஏய். கீழே வந்து ஏய். பிரம்மதேவா, ஏய். என் சிரசை நீ பார்த்தாயா ஓ, கேட்குறீங்க. அப்படி என்று பிரம்மதேவனை கேட்க, ஏய். பார்த்தேன் மாமா. ஓ, புரிஞ்சா சொல்றாரு. ஆஹா. பார்த்தேனா? ஏய், பார்த்திருந்தால் என் நேத்திரத்திற்கு முன்பதாக வந்து உன் சிறுசை பார்த்துட்டு. மேலே இருக்கக்கூடிய ஜடாபாரத்தை நீ பார்த்திருக்க வேண்டும். ஆமா. பொய் உரைக்கிறாயே, ஏய். இதுக்கு யாரா சாட்சி என்றால் ஏய். இதோ இருக்கக்கூடிய தாழம்புவே சாட்சி என்றான். ஓ, ராகு சாட்சி. தாழம்புவை பார்த்தேன். கேட்டீங்களா? ஏ தாழம்புவே, ஏய். இந்த பிரம்மதேவனின் ஜடாபாரத்தை பார்த்து நீ பார்த்தாயா? ஏய். அப்படி என்றால் ஏய். அந்த தாழம்பு என்ன செய்யறது? சொல்லுது. வாய் திறந்து பேசல, ஏய், இப்படி தலையாசிக்குது. ஓஹோ. ஆமா ஏய், அப்படி சொல்லுது. ஆமாம் என்று தலையாசிக்கிறது. ஏய், ஏ தாழம்புவே, ஏய், பொய் சாட்சி சொன்னதா ஏய். நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீ இருக்கும் இடம் கழுதை புற்றை வளர வேண்டும். ஓஹோ. ஆ, ஆ, எப்படி சர்ப்பம் வளர வேண்டும்? ஏய். நீ இருக்கும் இடம் தர்ப்பணம். கர்ப்பம் வளர வேண்டும். ஏய். எந்த ஆலயத்திற்கு நீ பயன்படக்கூடாது. ஓஹோ. மாதர்கள் கூந்தலுக்கு நீ பயன்படக்கூடாது. ஏய். அப்படின்னு சாபத்தை கொடுத்த தாழ்வு. அவங்க சாப்பிட்டு கொடுத்தீங்க. பொய் சாட்சி சொன்னதால் ஏய். உனக்கு சாபம். சரி. பிரம்மதேவா, ஏய். பார்க்காத முன்னவே பார்த்தேன் என்று உரைத்தாயே, ஆமா. உலகத்தில் உனக்கு ஆலயங்கள் இருக்கக்கூடாது. எங்கேயுமே கிடையாது. உன்னை யாரும் வழிபடக்கூடாது. ஆ, ஆ, ஆ. அப்படின்னு அவனுக்கு பிரம்மதேவனுக்கு சாபத்தை கொடுத்தேன். பிறகு? சாபத்தை கொடுத்த உடனே ஏய். யார் பார்த்தான்? யாரு? என்னுடைய மைத்திரன் கோபாலக்கண்ணன் பார்த்தார். ஆஹா, ஆஹா. என் கோபாலக்கண்ணன் பக்கம் திரும்பினேன். ஓஹோ. மைத்துனா, ஏய். என் பாதத்தை நீ பார்த்தாயா? ஆ, ஆ. அப்படின்னு சொன்ன உடனே ஏய். அவர் என்ன செய்வாரு? ஏதோ பாத்துக்கிறாருல்ல? சாபத்தை கொடுத்துக்கிறாங்க. ஆமா. நாமளும் போய் சொன்னா சாபத்தை கொடுத்துருவாரு. ஏய். நான் பார்க்கல, உண்மை விட்டுக்கிறாரு. சரி, உண்மை. உண்மையை ஒத்துக்கொண்ட காலத்தில் உனக்கு உலகத்தில் ஆலயங்கள் இருக்க வேண்டும். ஆஹா. உனக்கு முக்கால பூஜை, ஆறுகால பூஜை உனக்கு சிறப்பாக நடந்தேறி வர வேண்டும். அப்படி என்று அவனுக்கு வரமளித்தேன். நீ திருப்பில சியாமாக்குறாரா? அன்னைக்குல இருந்து நண்டுக்கு தாங்க இது உனக்கு நடக்குது. ஆமா. பிரம்மதேவனுக்கு ஆலயம் இருக்கக்கூடாது. ஒரு நாள் மட்டும் திருவிழா அவனுக்கு. ஜோடிச்சு ஆமா. காலையில ஜோடிப்பேன், சாயந்தரம் கழிச்சு சாயந்தரம் வந்து பெருமை உற்சவ கல்ச்சர். அதனால் அவனுக்கு ஆலயம் கிடையாது. சரி, விடு. எங்கள் இருவருக்கும் ஆலயம் உண்டு. இருவரும் அழைத்து கேட்டேன். உலகத்தில் யார் முதல் கடவுள் என்று கேட்டால் கைலாயமே கோவிலாக விட்டிருக்கக்கூடிய பரமசிவனிய முதல் கடவுள் என்று இருவரும் ஒப்புக்கொண்டார். ரைட் ரைட் ரைட். அன்று நாள் முதல் இன்று நாள் வெளியில் வரையிலும் ஆ. மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தியாக திறந்து வருகிறேன். சரி. ஆனால் இன்றைய தினத்தில் என்ன? என்னை கோரி ஒருவர் தவறு செய்து கொண்டிருக்கிறார். யாரோ அப்பேற்பட்ட பாட்டு பாடு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று யாரானாலும் என்னை வருந்தி அழைத்தவர்களுக்கு சென்று வரம் கொடுப்பது என்னுடைய வேலை. கோயிலுக்கு மேல தூக்கிக்கிறாங்க பாரு. அதனால சீக்கிரமாக செல்ல வேண்டும். யார் என்று பார்க்க வேண்டும். வரங்களை கொடுக்க வேண்டும்.